ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ட்ராப்ட் ஆன் யுவர் டேட்டிங் சிம் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல சில ஹிடன் டீடைல்ஸ் இருக்கும், அதை மட்டும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையுமே நானும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ராப்ட் ஆன் யுவர் டேட்டிங் சிம் சீசன் 1 எபிசோட் 7. கார்லா அப்படிங்கிற பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட மரியாதையோட மை லார்ட், எங்க ஃபேமிலிக்கு உங்க உதவி தேவை அப்படின்னு சொல்லி கேட்கறான். நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். தெரியாத ஒரு பொண்ணுக்கு ஏன் ஹெல்ப் பண்றீங்க மாஸ்டர் அப்படின்னு லூக்சியான் கேட்கவும், அவ ஒலிவியா மூலியமா ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா. ஸோ நான் அதை பண்ணல அப்படின்னா ஒலிவியா பேரும் சேர்த்து தான் கேட்டு போகும். அது போக அவ மரியாதையோட கேட்கும்போது எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒலிவியாவும் ஏஞ்சலிக்காவும் நேரத்தில இருந்தே பேசிக்காம இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி ரேமன் கேட்கறான். ஏஞ்சலிக்கா ரைவல் ஃபேமிலியில இருக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு ஏஞ்சலிக்கா ஒன்னு ஒரு பெட் அனிமலா தான் கூட வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒலிவியாவை பார்த்து சொல்லியிருப்பா. அது ஒலிவியாவுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். ஆமா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்லாத மாதிரி தான் எனக்கும் தோணுது. நம்ம இடத்துக்கு தான் யாருமே வரலையா, அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம கலெக்ஷன் இன்னும் முடிக்கலையா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கேட்கும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏஞ்சலியும் லிவியாவோ இப்போ ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க. ஏர் பைக் ரேஸ் நடக்க போது அண்ட் அதை ஏஞ்சலிகாவோட கமிட்டி தான் பண்றாங்க. எப்பவும் இதுல ஜோக் தான் வின் பண்ணுவா அப்படின்னு ஏஞ்சி சொல்றா. ஆமா, இதுல மாஸ்டர் லியான் கலந்துக்கிடுவாரா அப்படின்னு ஒலிவியா கேட்கவும், அவன் கலந்துக்கிட்டா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் கேம்பிளிங் தான் பண்ணுவார் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சொல்றாங்க. ஜோக் இதுல ஜெயிச்சா வச்சு எனக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லி மாதிரி நினைக்கவும், யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க பெட் கேட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த சர்வன் கேட்கவும், எனக்கு கேம்பிளிங்னாலே சுத்தமா பிடிக்காது. என்னோட போன ஜென்மத்துல என் பாய் ஃப்ரெண்ட் கேம்பிளிங்ல தான் எல்லாத்தையும் இழந்தான். சோ அப்பவே எனக்கு கேம்பிளிங்கே பிடிக்காது அப்படின்னு சொல்லி மாதிரி நினைக்கிறா. அந்த ஏர் பைக் ரேஸ் காம்படிஷனும் நடக்குது. ஆன்ஜி சொன்ன மாதிரியே ஜோக் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கான். மாஸ்டர் நம்பர் 604 தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லி லோக்சியான் சொல்லுது. நீ எனக்கு கரெக்டா அனலைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இரு, நான் படத்தை ஜெயிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். எல்லா நேரமும் ஒண்ணு போல இருக்காதுன்னு ஆன்ஜி சொல்லுவோ, கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதே மாதிரி 604 ஜெயிச்சிட்டாங்க. மணி 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 அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோ, கேவலமா மூஞ்ச வைக்கிறத நிப்பாட்டு அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்றா. ஜோக் மேலதான் நம்ம ஹீரோ பெட் கட்டி இருப்பான். பட் கூட இருக்கிற ரேசர்ஸ் வந்துட்டு ஜோக்கை அட்டாக் பண்றாங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். அவனை அட்டாக் பண்றது கிளாரிஸோட ஃபாலோவர்ஸ். அவனும் மரியா லவ் பண்றதுனால கிளாரிஸ் கூட இருந்த என்கேஜ் மிசல் பண்ணிட்டான். அவளோட ஃபாலோவர்ஸ் தான் இவனை அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா சொல்றா. என்னதான் மத்தவங்க அட்டாக் பண்ணாலுமே கூட ஜோக் வந்துட்டு ஒரு வழியா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருதான். ஜோக்கே வின் பண்ணிட்டான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா அவனுக்கு லைட்டா அடிபட்டு இருக்கு. அவனோட ஸ்பைனல்ல அடிபட்டதுனால இதுக்கப்புறம் அவனால ரேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே ஜோக்கை பாக்குறதுக்காக போறாங்க. மாதிரி கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு நம்ம சொல்லவோ, பிரைஸ் பண்ணி போச்சே அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. இவனால அடுத்த ரேஸ்ல கலந்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப கிளாரிஸே டைரக்டா அந்த இடத்துக்கு வரா. உன்னோட ஆளுங்க தான் இதை பண்ணாங்களா அப்படின்னு ஜோக் கேட்கவும், நீ எனக்கு பண்ணதுக்கு உன்னோட ஒரு எலும்பு உடஞ்சதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி கிளாரிஸ் சொல்றா. கேம்ல பாக்குறதுக்கு இவ கியூட்டா இருந்தா, உங்க கோவப்பட்டா எப்படி மாறிட்டாங்க பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மிஸ்டர் லியான் அப்படிலாம் பேசக்கூடாது நோ அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்லவோ, என்ன ஒரு பப்பி மாதிரி ட்ரீட் பண்றா, கியூட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவன் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணது தப்பு தான், அதுக்கு நீ இப்படியா பண்ணுவ அப்படின்னு ஏஞ்சலிக்கா கேட்கவும், பிரின்ஸ் ஜோலியஸ் ஒன்னியவும் தானே ரிஜெக்ட் பண்ணா, உனக்கு அந்த வழி புரியலையா அப்படின்னு அவ கேட்கறா. மேம் அவங்க டியூக்கோட பொண்ணு, கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அவ கூட இருக்கிறவன் சொல்லவும், ஜோக் உனக்கு இதெல்லாம் பத்தாது, உனக்கு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. என்ன வேணா பண்ணிக்கோ, நான் மரிமலை கை வச்ச நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். உடனே கிளாரிஸ் வந்துட்டு மரிய முறைக்கவும், பிரச்சனை பண்றதுனால எந்த நல்லதும் நடக்க போறது இல்ல, நம்ம சமாதானமா போயிடலாமே அப்படின்னு மாதிரி சொல்றா. இந்த மாதிரி என்னோட போன ஜென்மத்தை சிஸ்டர் மாதிரியே நடந்துக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப கிளாரிஸ் அங்க இருந்து கிளம்புறா. என்னால அந்த ரேஸ்ல கலந்துக்கிட முடியாதுன்னு அவன் சொல்றான். இவன் மேல பெட் பண்ண பணம் போயிருமே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சப்ஸ்டிடியூட் அந்த லியான் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லவும், நான் எதுக்காக கலந்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட பிரைஸ் பண்ணி போயிரும். இல்ல அது என்ன, உன்னோட ஃப்ரெண்ட் ஏஞ்சி தான் கமிட்டியோட லீடர், இவன் மட்டும் கலந்துக்கிட்டேன்னா பெட் பண்ணவங்களுக்கு பாதி காசை ஏஞ்சி தான் கொடுத்தாக்கணும் அப்படின்னு சொல்றா. ஆமா, இவ சொல்றது உண்மைதான், எனக்கு தான் பிரச்சனை வரும், இருந்தாலும் என்னால திரும்பவும் உன்ன பிரச்சனையில இன்வால்வ் பண்ண முடியாது அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்றா. ஏஞ்சலிகாவோட அப்பா தான் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அது போக ஏஞ்சலிகா கிட்ட பிரச்சனை பண்ணா நம்ம ஹீரோ அவ்வளவுதான். நம்ம ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டு, நான் இதுல கலந்துக்கிறேன், ஆனா உனக்காக தான் இதை கலந்துக்கிறேன், நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ கேட்கறத நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜியோக் சொல்றான். எந்த பைக் ஸ்பீடா இருக்கோ அதுதான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. லோக்சியான வச்சு நம்ம ஹீரோனோட பைக்கை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறான். கிளாரிஸோட ஃபாலோவர்ஸ்ல ஒருத்தன் வந்து நீ தான் சப்ஸ்டிடியூட் அப்படின்னு கேட்கவும், அவ சொல்லிதான் நீங்க பிரச்சனை பண்ணீங்களா அப்படின்னு கேட்கவோ, இல்ல கிளாரிஸ் ரொம்பவும் நல்லவங்க தான், ஆக்சுவலி அவர் கிளாரிஸோட இடத்துல நிறைய தடவை பிராக்டிஸ் பண்ணிருக்காரு, நாங்க அதை பார்த்து பொறாமப்பட்டிருக்கோம். மேடம் கிளாரிஸ் ரொம்பவே நல்லவங்க, ஆனா என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணதை நேர்ல வந்து கூட சொல்லாம ஜஸ்ட் ஒரு லெட்டர்ல அனுப்பி வச்சிருக்கான். அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு டென்ஷன் ஆகும்போது, எனக்கும் அவனை சுத்தமா பிடிக்காது, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், நம்ம ரெண்டு பேருக்குமே ஹேண்ட்ஸமான பசங்களை பிடிக்க மாட்டேங்கி, நம்ம ஒத்துமையா இருந்துக்கிடுவோமா நம்ம ஹீரோ கேட்கவும், மேடம் கிளாரிஸோட ஆர்டரை என்னால பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம கிளம்புறான். பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மாஸ்டர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி லோக்சியான் சொல்லுது. நான் ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த ரியாக்ஷன் அது கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ரேஸ்ல கலந்துக்கிட்டான். இப்போ 3, 2, 1 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. கிளாரிஸோட ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லாம மத்த ரேசர்ஸுமே நம்ம ஹீரோ வந்து இடிக்கிறாங்க. இவனுங்கெல்லாம் ஏன் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஃபைட் பண்ணி ஜெயிச்சதுல நிறைய பேர் அவங்க பெட்டிங்ல தோத்து போனதுனால உங்க மேல கடுப்புல இருக்காங்க அப்படின்னு லோக்சியான் சொல்லுது. இப்போ நம்ம ஹீரோ எல்லாரையும் இடிச்சு தள்ள ஆரம்பிக்கிறான். இந்த பாட்ஃபோர்ட யாராச்சும் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. லியான் இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகாவும் ஒலிவியாவும் நினைக்கிறாங்க. ஏஞ்சலிகாவுக்கு எதிரியா இருக்கிற அந்த பொண்ணு அங்க வரா.
உன்னால என் ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவோ கோயின் கிட்ட தப்பா பேசுனது உன்னோட பிரச்சனை அப்படின்னு ஏஞ்சலிகா சிரிக்கிறா. உடனே இந்த பொண்ணு டென்ஷன் ஆகி ஏஞ்சலிகாவை அடிக்கிற மாதிரி போகவும் ஒலிவியா போயிட்டு ப்ரொடெக்ட் பண்றா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு அவ சொல்லவும் ஏஞ்சியோட பெட் அனிமல் நீ என்ன எதிர்த்து பேசுறியா? என்ன ஏஞ்சலிகா காமனர்ஸ் எல்லாம் ஒரு ஆளுங்களா கூட மதிக்க மாட்டேன்னு சொன்ன, உன்னோட ஃபாலோவர்ஸ் ஒன்னு விட்டு போயிட்டாங்கன்னு இவளை பெட் அனிமலா கூட வச்சிருக்கியா அப்படின்னு அவ கேட்கவோ ஒலிவியாக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா சொல்ல வருதுல ஒலிவியா அங்க இருந்து போயிருந்தா. ஒலிவியா என்ன தப்பா நினைச்சிட்டா, நான் உண்மையிலேயே ஒரு மோசமானவா அப்படின்னு சொல்லி இப்ப ஏஞ்சலிகா செம டென்ஷனாகி அவளை அரைஞ்சிருதா. இப்ப ஏஞ்சலிகா அந்த பொண்ணு மேல ஏறி உட்காந்து போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறா. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சரியான ஃபைட் நடக்குது. எங்க நம்ம ஹீரோ வேணும்னே அவனோட பைக்கை ஸ்லோ பண்றான். எல்லாரும் முந்தி போயிருந்தாங்க. அவ்வளவுதான் லியான் தோத்துட்டான் அப்படின்னு எல்லாரும் ஹாப்பியா இருக்கவும் இந்த லியான் எப்பவுமே தோக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அவனோட பைக்கை ஃபுல் ஸ்பீட்ல ஓடுறான். இந்த பைக் எப்படி இவ்வளோ ஸ்பீட்ல போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இவன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்டா வரான் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறான். கிளாரிஸோட அந்த ஃபாலோவர் தான் இப்ப நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறான். முடிஞ்சா என்ன முந்து பாப்பா அப்படின்னு அவன் சொல்லவும் சாரி நான் ஆல்ரெடி ஒன்னு முந்திட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவோட வண்டி செம ஃபாஸ்டா போகுது. வேண்டாம் இது செம ஃபாஸ்டா போது நிறுத்துங்க, இதுக்கப்புறம் நான் ரேஸ்லயே கலந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் பயப்படுறான். இதை நம்பவே முடியல. ஆனா லியான் வின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப கடுப்பாகிறாங்க. ஹே லூக்ஸியா நான் என்னோட வெற்றியை கொண்டாடிட்டு இருக்க, கொஞ்சம் தடியா விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த பைக் அதோட லிமிட்டை தாண்டிடுச்சு. சோ பைக் வெடிக்க போகுது அப்படின்னு லூக்ஸியான்னு சொல்லுது. நம்ம ஹீரோவோட பைக் வெடிக்குது. திரும்பவும் நான் இப்படி மொக்கையா சாக விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே கீழே விழுறான். டேனிங்கிற அந்த கிளாரிஸோட ஃபாலோவர் வந்து அவனை பிடிச்சிருந்தான். தேங்க்ஸ் பா ஏன்பா என்ன காப்பாத்துன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம ரெண்டு பேருக்குமே ஹேண்ட்ஸமான பசங்களை பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோ வின் பண்ணதுனால இப்ப நிறைய காசை வின் பண்றான். நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க மறந்துடாதன்னு சொல்லவும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கறான். ட்ரெஸ் இல்லாம ஒத்த கையில நிக்க சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லி மரியோட சர்வெண்ட் கேட்கவும் இதுவும் நல்ல ஐடியா தான். இவனை அப்படி பண்ண வச்சு இவன் ஃபேன் கேர்ள்ஸை வச்சு கலெக்ஷன் பண்ணிடலாம். ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள மரி நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டுறா. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை கூட்டிட்டு போறான். என்னோட என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லவும் என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்னு சொல்லி கிளாரிஸ் கேட்கறா. சாரி என் மனசுல இப்ப வேற ஒரு பொண்ணு தான் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லவும் பலார்னு சவுட்லயே வைக்கிறா. நேர்ல கூட வந்து ஒன்னால சொல்ல முடியாம ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கல அப்படின்னு சொல்லி கேட்கவும் எப்படி அதை உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்றான். டேனி டென்ஷன் ஆகுறான். அவனை விட்டுரு, இதுக்கப்புறம் இந்த கோலையை பத்தி நான் நினைக்க போறது இல்ல அப்படின்னு அவ சொல்றா. ஒரு வழியா அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை முடிஞ்சிருது. டேனி நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் தேங்க்ஸ்ன்னு சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கும் அவனை சுத்தமா பிடிக்காது. அவனை பத்தி கவலைப்படாம நீங்க திரும்பவும் நார்மலா மாறுங்க, உங்களுக்கு இதை விட சூப்பரான ஒரு பையன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே ரொம்ப நல்ல லியான், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ இப்ப தேவை. நீ ரேஸ் பண்ணிட்டு இருந்த டைத்துல உன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு கிளாரிஸ் சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒலிவியாவை போய் மீட் பண்றான். ஆஞ்சி கிட்ட எல்லாம் பேசிட்டு தான் வரேன். கியூட்டான பொண்ணு எவ்வளவு சோகமா உட்காந்துருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆஞ்சியும் நானும் திரும்ப பழையபடியா ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி ஒலிவியா கேட்கவும் நான் உண்மையை சொல்றான், ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சொல்லு அப்படின்னு வா சொல்றா. உங்க ரெண்டு பேரோட ஸ்டேட்டஸுமே வேற வேற. சோ ஃப்ரெண்ட்ஷிப் பழையபடி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. இவ்வளவு நாள் நல்லபடியா போனதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா அதுவும் கரெக்ட் தான், இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு ஒலிவியா சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ் ஜோலியஸ் அவளை ரிஜெக்ட் பண்ண டைத்துல நம்ம அவ கூட இருந்ததுனால தான் அவ நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆஞ்சி பண்ண அந்த மாதிரி பர்சன் கிடையாது, அவ ரொம்பவும் நல்லவா அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்லவும் உனக்கே தெரியுது இல்ல, கண்டிப்பா நம்ம திரும்பவும் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டர் லியான் சில சமயம் நீங்க மோசமா நடந்துட்டாலும் நல்லவரா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. ஆஞ்சி கிட்ட திரும்ப நான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒலிவியா யோசிச்சுட்டு இருக்கும்போது கிளாரா லிவியாவை பாக்குறதுக்காக வரா. லிவியா ஷாக் ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் ஒலிவியா வந்துட்டு அந்த கேமோட ஹீரோயினா இருந்தாலுமே கூட அவ ஒரு காமனர் அண்ட் ஏஞ்சலிகா வந்துட்டு ராயல்டி. இவங்களோட ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ்னாலேயே இவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்கதா செய்யுது. பட் ஏஞ்சலிகா வந்துட்டு உண்மையிலேயே ஒலிவியாவை ஒரு ஃப்ரெண்டா தான் நினைக்கிறா. பட் அந்த வெள்ளி பொண்ணு தான் இவங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிட்டா. கார்லாங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு ஹெல்ப் வந்து கேட்டிருப்பா. அது என்னங்கிறதே நமக்கு இன்னும் காமிக்கல. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.